முதல்வரின் கடல் கடந்த பார்வை என்னும் நூல் எதிர்க்கட்சித் தலைவர் சிவா முன்னிலையில் முதல்வர் ரங்கசாமியிடம் வழங்கி வாழ்த்து பெறப்பட்டது. புதுச்சேரி சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா முன்னிலையில் புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமியிடம் சிங்கப்பூர் புதிய நிலா இதழின் ஆசிரியர், சமூக கலை இலக்கிய நற்சேவையாளர் புதிய நிலா ஜகாங்கீர் எழுதிய தமிழ்நாடு முதல்வர் மு.க.ஸ்டாலின் கடல் கடந்த பார்வை எனும் நூலை வழங்கி வாழ்த்து பெற்றார். அப்பொழுது அமைச்சர் திருமுருகன், திமுக சட்டமன்ற உறுப்பினர் நாக தியாகராஜன், திமுக தலைமை செயற்குழு உறுப்பினர் காந்தி, திமுக இலக்கிய அணி அமைப்பாளர் சீனு மோகன்தாஸ், சிறுபான்மை அணி அமைப்பாளர் முகமது ஹாலிது ஆகியோர் உடனிருந்தனர். புதுச்சேரி அடுத்த தமிழக பகுதியான கோட்டக்குப்பம் பகுதியில் குப்பை மறுசுழற்சி நிலையம் அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதி மக்கள் கோட்டக்குப்பம் நகராட்சி ஆணையரிடம் மனு அளித்து வலியுறுத்தினர். புதுச்சேரி அடுத்த தமிழக பகுதியான கோட்டக்குப்பம் நகராட்சி பகுதிகளில் நாளுக்கு நாள் குப்பைகள் அதிகம் சேர்வதால் பிளாஸ்டிக் குப்பைகளை மறுசுழற்சி செய்ய முடிவு செய்யப்பட்டது. அதன்படி நகராட்சிக்கு உட்பட்ட பெரிய முதலியார் சாவடி திவான் கந்தப்பன் நகரில் இடம் ஒதுக்கீடு செய்யப்பட்டது. அதற்காக இடம் அளவீடு பணி முடிந்து பில்லர் அமைக்கும் பணி நடந்து வருகிறது. குப்பை மறுசுழற்சி நிலையம் அமைந்தால் இதனை சுற்றியுள்ள பள்ளிகள், கோவில்கள், குடியிருப்புகள், ஆரம்ப சுகாதார நிலையம், வணிக நிறுவனங்கள் மற்றும் சுற்றுலா விடுதிகள் பெரும் பாதிப்புக்கு உள்ளாகும் என்று பொதுமக்கள் சார்பில் அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. இந்த நிலையில் பெரிய முதலியார் சாவடி பகுதியைச் சேர்ந்த ஸ்ரீ மீனாம்பிகை கார்டன் குடியிருப்போர் நலசங்கம் சார்பில் 100க்கும் மேற்பட்டோர் பெரிய முதலியார் சாவடியில் இருந்து நகராட்சி வரை பேரணியாக வந்து கோட்டக்குப்பம் நகராட்சி ஆணையரை சந்தித்து மனு அளித்தனர். அதில் திவான் கந்தப்பன் நகரில் பிளாஸ்டிக் குப்பை மறுசுழற்சி நிலையம் அமைப்பதை கைவிட வேண்டும் என கோரிக்கை வைத்தனர். ஆணையர் மனுவை பெற்றுக்கொண்டார். மனு கொடுத்துவிட்டு வெளியே வந்தவர்கள் கோட்டக்குப்பம் நகராட்சி வாசலில் திடீரென கண்டன கோஷங்களை எழுப்பியதால் அவர்களுக்கும் காவல்துறையினருக்கும் கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. மத்திய அரசின் பட்ஜெட்டை கண்டித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் நடைபெற்ற பிரச்சார இயக்கத்தை மாநில செயலாளர் ராமச்சந்திரன் தொடங்கி வைத்தார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி புதுச்சேரி நகர குழு சார்பில் மத்திய அரசின் பட்ஜெட்டை கண்டித்து பிரச்சார இயக்கத்தின் துவக்க நிகழ்ச்சி காமராஜர் சிலை அருகே நடைபெற்றது. ஜோதிபாசு தலைமையில் நடைபெற்ற பிரச்சார இயக்கத்தை மாநில செயலாளர் ராமச்சந்திரன் கண்டன உரையாற்றி தொடங்கி வைத்தார். கட்சியின் மூத்த நிர்வாகி முருகன், முன்னாள் மாநில செயலாளர் ராஜாங்கம் உள்ளிட்ட 50க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்ட பிரச்சார இயக்கம் நேரு வீதி, காந்தி வீதி வழியாக சென்று ஈஸ்வரன் கோவில் அருகே நிறைவடைந்தது. கூடப்பாக்கம் அண்ணாமலை ரெட்டியார் அரசு மேல்நிலைப் பள்ளியில் பொதுத் தேர்வு எழுத இருக்கும் மாணவர்களுக்கு கல்வி உபகரணங்களை அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் வழங்கினார். கூடப்பாக்கம் அண்ணாமலை ரெட்டியார் அரசு மேல்நிலைப் பள்ளியில் சிபிஎஸ்இ பொதுத் தேர்வு எழுத இருக்கும் 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களை ஊக்கப்படுத்துதல் மற்றும் எழுதுபொருட்கள் வழங்கும் விழா நடைபெற்றது. ஊசுடு தொகுதி பாஜக இளைஞரணி தலைவர் உலகு என்கிற உலகநாதன் ஏற்பாட்டில் நடைபெற்ற விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக ஊசுடு தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் ஆதிதிராவிடர் நலத்துறை அமைச்சருமான சாய் சரவணகுமார் முன்னிலையில் பள்ளி துணை முதல்வர் பாக்கியலட்சுமி தலைமையில் விழா நடைபெற்றது. பள்ளி தலைமை ஆசிரியர் புவியரசன் நோக்கு உரையாற்றினார். வேதியியல் துறை ஆசிரியர் சரவணன் வரவேற்புரையாற்றினார். தாவரவியல் விரிவுரையாளர் செல்வம் நன்றி உரையாற்றினார். இவ்விழாவில் முக்கிய பிரமுகர்கள் பாஜக ஒருங்கிணைப்பாளர் சாய் தியாகராஜன், ஏடிஎஸ் தாமோதரன், பொது செயலாளர் சிவசங்கரன், அண்ணாமலை, மகளிர் அணி மல்லிகா உட்பட பலர் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் ஆசிரியர் இளங்கோ மற்றும் ஆசிரியர்கள், அலுவலக ஊழியர்கள், மாணவர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியினை பள்ளி தமிழ் ஆசிரியர் சங்கரி தொகுத்து வழங்கினார். புதுச்சேரி பழைய துறைமுகம் அருகே கடலில் துள்ளி விளையாடிய டால்பின் மீன்களின் வீடியோ வைரலாகி வருகிறது. புதுச்சேரி கடல் பகுதியில் பிப்ரவரி மாதம் முதல் ஜூன் மாதம் வரை டால்பின் மீன்கள் வரத்து இருக்கும். அந்த வகையில் இன்று துறைமுகம் அருகே டால்பின் மீன்களின் கூட்டம் 1 மணி நேரத்திற்கு மேலாக காணப்பட்டது. இவை துள்ளி குதித்து விளையாடியதை கண்ட அப்பகுதி மீனவர் ஒருவர் வீடியோ எடுத்து சமூக வலைதளத்தில் பதிவிட அந்த வீடியோ தற்பொழுது வைரலாகி வருகிறது. உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் தாய் வழி பிறந்தவர்களுக்கு பூர்வீக குடிமக்கள் என்ற ஜாதி சான்றிதழ் வழங்குவதற்கான அரசாணையை உடனடியாக வெளியிட வேண்டும் என்று அனைத்து ஜனநாயக இயக்கங்கள் சார்பில் முதலமைச்சர் ரங்கசாமியிடம் மனு அளிக்கப்பட்டது. புதுச்சேரி SC/ST மக்களுக்கு 1964ஆம் வருடத்தை கணக்கிட்டு பூர்வீக குடிமக்கள் என்று ஜாதி சான்றிதழ்களும், OBC, MBC மக்களுக்கு 2001ஆம் ஆண்டை கணக்கிட்டு ஜாதி சான்றிதழும் தந்தையின் பிறப்பு அடிப்படையில் வழங்கப்பட்டு வருகிறது.
ஆனால் தந்தையின் பிறப்பு அடிப்படையில் மட்டுமே ஜாதி சான்றிதழ் வழங்கப்பட்டு வருவதால் தாய் வழியில் வந்த சந்ததியினர் புறக்கணிக்கப்பட்டு கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு பெற முடியாமல் ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் பாதிக்கப்பட்டு வந்தனர். இந்த நிலையில் கடந்த 2003ஆம் ஆண்டு ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினருக்கான தாய் வழி சந்ததிகள் அடிப்படையில் ஜாதி சான்றிதழ் வழங்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம் தாய் வழி சந்ததிகளுக்கு ஜாதி சான்றிதழ் வழங்கலாம் என கடந்த 3ஆம் தேதி தீர்ப்பளித்தது. இந்த நிலையில் அனைத்து சமுதாய ஜனநாயக இயக்கங்கள் சார்பில் முதலமைச்சர் ரங்கசாமியை சட்டசபையில் சந்தித்து மனு அளித்தனர். அந்த மனுவில் தாய் வழியில் பிறந்தவர்களுக்கும் பூர்வீக குடிமக்கள் என்ற ஜாதி சான்றிதழ் வழங்க வேண்டும் என்ற உச்சநீதிமன்ற ஆணையை அரசாணையாக பிறப்பிக்க வேண்டும் என்று மனுவில் குறிப்பிடப்பட்டிருந்தது. இதனை பெற்றுக்கொண்ட முதலமைச்சர் ரங்கசாமி உடனடியாக நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தார். புதுவை மாநிலத்தில் 4 அரசு பொதுத்துறை நிறுவனங்களில் கடந்த 2017ஆம் ஆண்டு முதல் 2022ஆம் ஆண்டு வரையில் 388.5 கோடி ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாக இந்திய தணிக்கை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி தலைமைச் செயலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த தமிழகம் புதுவை முதன்மை கணக்காய்வு தலைவர் திருப்பதி வெங்கடசாமி, கடந்த 2017-2022ஆம் ஆண்டு வரையில் பாசிக் நிறுவனம் நுண்ணுயிர் உரம், பூச்சிக்கொல்லி, குப்பை உர விஷயங்களை முழுமையாக செயல்படுத்தாத காரணத்தினால் 2.14 கோடி ரூபாய் வருவாயும், பாசிக் நிறுவனம் அரசு துறைகளுக்கு காய்கறிகளை மொத்த விலைக்கு தொடர்ந்து விநியோகிக்காததால் 9.1 கோடி ரூபாய் இழப்பும், வேளாண் விற்பனை கூடங்கள் மூடுவதில் ஏற்பட்ட காலதாமதத்தினால் பாசிக் நிறுவனத்திற்கு 22.89 கோடி ரூபாய் இழப்பும் ஏற்பட்டுள்ளன. பாசிக் நிறுவனம் துத்திப்பேட்டில் உள்ள நிலத்தை புதிய ஒப்பந்தம் மூலம் குத்தகைக்கு விட நடவடிக்கை எடுக்காததால் 2017ஆம் ஆண்டு முதல் 2022ஆம் ஆண்டு வரை மட்டும் 1.77 கோடி ரூபாய் வருவாய் இழப்பு ஏற்பட்டது. பிஆர்டிசியில் புதிய பேருந்துகள் அறிமுகம் செய்யாததால் 2017ஆம் ஆண்டு கால அளவை இழந்த பேருந்துகள் 15.7% இருந்தது. அதுவே கடந்த 2021-22ஆம் ஆண்டில் 64.2% உயர்ந்தது. அதன்படி அரசு பொதுத்துறை நிறுவனங்களான பாசிக், பாப்ஸ்கோ, பிஆர்டிசி, பிடிடிசி ஆகிய 4 பொதுத்துறை நிறுவனங்களில் கடந்த 2017ஆம் ஆண்டு முதல் 2022ஆம் ஆண்டு வரை 5 ஆண்டுகளில் 388.5 கோடி ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டுள்ளது என்றார். பேட்டியின் போது முதுநிலை துணை கணக்காய்வு தலைவர் சுகேந்திரன் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். பல்கலைக்கழக பேராசிரியர்கள் நியமனத்தில் முறைகேடு நடந்துள்ளதாகவும் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் சிவா வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரி மாநில திமுக சார்பில் செமஸ்டர் வினாத்தாள் மாற்றி மாணவர்களை குழப்பிய பாண்டிச்சேரி பல்கலைக்கழகத்தின் தவறான நடவடிக்கையை கண்டித்து இன்று புதுச்சேரி பல்கலைக்கழக நுழைவு வாயில் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி மாநில திமுக அமைப்பாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா தலைமையில் நடைபெற்ற இப்போராட்டத்தில் எம்எல்ஏக்கள் அனிபால் கென்னடி, செந்தில்குமார், சம்பத் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இப்போராட்டத்தில் புதுச்சேரி பல்கலைக்கழக நிர்வாகத்தை கண்டித்து துணைவேந்தரை நியமிக்காத மத்திய அரசை கண்டித்தும் கோஷங்கள் எழுப்பப்பட்டன. போராட்டத்தில் பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் சிவா, புதுச்சேரி மத்திய பல்கலைக்கழகத்தின் தொடர் நிர்வாக சீர்கேட்டால் 1ஆம் ஆண்டு மாணவர்களுக்கு மொழி பாடத்திற்கு வழங்க வேண்டிய வினாத்தாள் மாற்றி 2ஆம் ஆண்டு பயிலும் மாணவர்களுக்கு வழங்க வேண்டிய வினாத்தாள் வழங்கப்பட்டிருக்கிறது. இது தேர்வுத்துறை அதிகாரிகளின் மெத்தனத்தையும் அலட்சிய போக்கையும் தோலுரித்து காட்டுகிறது. பேராசிரியர்கள் நியமனத்தில் வெளிப்படைத்தன்மை இல்லை. கடந்த 3 ஆண்டுகளில் நியமிக்கப்பட்ட பேராசிரியர்கள் நியமனம் குறித்து சிபிஐ விசாரணை உத்தரவிட வேண்டும். பல்கலைக்கழக உட்கட்டமைப்பு வசதி ஏற்படுத்தி கொடுப்பதில் மிகப்பெரிய ஊழல் நடந்துள்ளது. அது குறித்து விசாரணை நடத்தப்படுவதாக தெரிகிறது. அந்த விசாரணையும் முறையாக நடக்க வேண்டும் என்றார். புதுச்சேரியில் நேற்று இரவு சாலையோரம் நின்றிருந்த லாரி மீது பைக் மோதியதில் 3 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த நிலையில் காவல்துறையினரை கண்டித்து உறவினர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி அடுத்த கடப்பேரிக்குப்பம் பகுதியைச் சேர்ந்தவர் 2 வாலிபர்கள் உட்பட 3 பேர் ஒரே பைக்கில் நேற்றிரவு 10:35 மணியளவில் சேதராப்பட்டு 10 கண்ணு ரோட்டில் சென்று கொண்டிருந்தனர். துத்திப்பட்டு பகுதியில் சென்றபொழுது அங்கு சாலையோரம் நின்றிருந்த லாரி மீது பைக் மோதியது. இதில் பைக்கில் சென்ற 3 பேரும் தூக்கி வீசப்பட்டனர். இந்த விபத்தில் 3 பேரும் பலத்த காயமடைந்தனர். இரத்த வெள்ளத்தில் கிடந்த அவர்களை சம்பவ இடத்திலேயே பலியாகினர். தகவல் அறிந்ததும் வில்லியனூர் போக்குவரத்து சப் இன்ஸ்பெக்டர் பாஸ்கர் மற்றும் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்தனர். போக்குவரத்து எஸ்பி மோகன்குமாரும் அங்கு வந்தார்.
விபத்து நடந்த இடத்தை பார்வையிட்டு விசாரணை நடத்தினர். மேலும் 3 பேர் சடலங்களையும் போலீசார் மீட்டு பிரேத பரிசோதனைக்காக கதிர்காமம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் விபத்து குறித்து வழக்கு பதிந்து பலியானவர்கள் யார் என்பது குறித்து விசாரணை நடத்தினர். இதில் கடப்பேரிக்குப்பம் பகுதியைச் சேர்ந்த சரண்ராஜ், குயிலாப்பாளையம் பகுதியைச் சேர்ந்த குணசேகரன், செந்தில் என்பதும் இவர்கள் பெயிண்டிங் வேலை செய்து வந்ததும், இதில் சரண்ராஜ் பைக்கை ஓட்டி சென்றதும் முதல்கட்ட விசாரணையில் தெரியவந்தது. தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த நிலையில் அப்பகுதியில் தொடர்ந்து சாலையோரம் நிறுத்தப்படும் லாரிகளால் விபத்து ஏற்படுவதாகவும், இதனை கண்டுகொள்ளாத காவல்துறையை கண்டித்து உயிரிழந்தவர்களின் உறவினர்கள் சேதராப்பட்டு 10 கண்ணு சாலையில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டது. வானூர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் நடைபெற்ற 1ஆம் ஆண்டு பட்டமளிப்பு விழாவில் அமைச்சர் பொன்முடி கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுக்கு பட்டங்களை வழங்கினார். வானூர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் 1ஆம் பட்டமளிப்பு விழாவில் 2020-2023 கல்வியாண்டிற்கான 210 இளங்கலை பட்டங்களை வனத்துறை அமைச்சர் பொன்முடி, மாவட்ட ஆட்சித்தலைவர் ஷேக் அப்துல் ரஹ்மான் தலைமையில் வானூர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் நடைபெற்ற முதல் பட்டமளிப்பு விழாவில் மாணவ மாணவியர்களுக்கு இளங்கலை பட்டப்படிப்பிற்கான பட்டங்களை வழங்கினர். இந்நிகழ்வில் மாவட்ட ஊராட்சி குழு தலைவர் ஜெயச்சந்திரன், வானூர் ஊராட்சி ஒன்றிய குழு தலைவர் உஷா, PKT முரளி, வானூர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி முதல்வர் முனைவர் வில்லியம், துறை தலைவர்கள், பேராசிரியர்கள், மாணவ மாணவியர்கள் உட்பட துறை சார்ந்த அலுவலர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி அடுத்த கிராம பகுதியான விநாயகம்பட்டு கிராமத்தில் இயங்கி வரும் சுரக்ஷா சேவா அமைப்பு இயக்கத்தின் மூலமாக பயிற்சி பெற்ற மாணவர்கள் காவல்துறை, இராணுவம், தீயணைப்புத்துறை ஆகிய தேர்வுகளில் வெற்றி பெற்று சுமார் 40 மாணவர்கள் அரசு பணிக்கு சென்றுள்ளனர். புதுச்சேரி கிராம பகுதியான விநாயகம்பட்டு கிராமத்தில் சுரக்ஷா சேவா அமைப்பு இயக்கத்தின் தலைவரும் முன்னாள் இராணுவ வீரருமான பிரகாசம் சுற்றுவட்டார கிராம பகுதிகளில் இருந்து அரசு வேலைக்கு கிராமப்புற மாணவர்கள் செல்ல வேண்டும் என்பதை குறிக்கோளாக கொண்டு சுரக்ஷா சேவா அமைப்பை செயல்படுத்தி வருகிறார். இதுவரை விநாயகம்பட்டு மற்றும் அதனை சுற்றியுள்ள கிராமப்புற பகுதிகள் மற்றும் தமிழக பகுதிகளில் இருந்து சுமார் 40 மாணவர்கள் புதுச்சேரி காவல்துறை மற்றும் தமிழக காவல்துறை, இராணுவம், தீயணைப்புத்துறை போன்ற அரசு வேலைக்கு சென்றுள்ளனர். குறிப்பாக சமீபத்தில் காஞ்சிபுரத்தில் நடந்த இராணுவ ஆள் சேர்ப்பு முகாமில் சுரக்ஷா சமூக சேவா இயக்கத்தின் மூலமாக பயிற்சி பெற்று சென்ற 5 இளைஞர்கள் அனைவரும் இராணுவ வேலைக்கு தேர்ச்சி பெற்றுள்ளனர். மேலும் புதுச்சேரி தீயணைப்புத் துறையில் 2 பேரும், கடந்த வருடம் நடைபெற்ற புதுச்சேரி காவல்துறை தேர்வில் 16 பேரும் தேர்ச்சி பெற்றுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் சுரக்ஷா சேவா அமைப்பின் தலைவர் பிரகாசம் கூறுகையில், கிராமப்புறத்தில் உள்ள இளைஞர்கள் வாழ்வாதாரத்தை உயர்த்தி கொள்ள வேண்டும். அதன் அடிப்படையில் இந்த இயக்கத்தின் மூலமாக எந்தவித கட்டணமும், ஜாதி மத பாகுபாடின்றி பயிற்சி பெற்ற அனைவரும் வேலை கிடைக்க வேண்டும் என்பதே எங்களது குறிக்கோள். உலகம் முழுவதும் நாளை காதலர் தினம் கொண்டாடப்பட உள்ள நிலையில் புதுச்சேரியில் ரோஜாப்பூ விற்பனை மும்முரமாக நடைபெற்று வருகிறது. காதலர் தினத்தை முன்னிட்டு புதுச்சேரியில் நாளை நட்சத்திர விடுதிகள், ரிசார்ட்டுகள், ரெஸ்ட்ரோ பார்களில் காதலர்களை வரவேற்கும் வகையில் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதற்கு பல்வேறு வெளி மாநிலங்களில் இருந்து சுற்றுலா பயணிகள் முன்பதிவு செய்துள்ளனர். மேலும் காதலர் தின சிறப்பு பொருட்களும் விற்பனை சூடு பிடித்துள்ளது. காதலர்கள் மலர்களை கொடுத்து வாழ்த்துக்களை பரிமாறிக்கொள்வர். இதற்காக ஊட்டி, பெங்களூர், ஹைதராபாத்தில் இருந்து பல்வேறு வண்ணங்களில் ரோஜாக்கள் புதுச்சேரிக்கு விற்பனைக்கு வந்துள்ளன. இந்த ரோஜாக்களை ஒன்றாக சேர்த்து பூங்கொத்துகளாகவும் விற்பனை செய்யப்படுகிறது. காதலர் வாழ்த்து அட்டை, பரிசு பொருட்கள், ஆபரணங்கள் ஆகியவையும் விற்பனைக்கு வந்துள்ளன. டெல்லி சட்டமன்ற தேர்தலில் பாஜக வெற்றி பெற்றதை கொண்டாடும் வகையில் காரைக்காலில் பாஜக OBC அணி சார்பில் அன்னதானம் வழங்கப்பட்டது. புதுடெல்லியில் பாரதிய ஜனதா கட்சி 48 இடங்களில் வெற்றி பெற்று ஆட்சியை கைப்பற்றிய நிலையில் அதனை கொண்டாடும் வகையில் தைப்பூசத்தை ஒட்டி முருக பக்தர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. மாவட்ட பாஜக OBC அணி தலைவர் கார்த்திகேயன் ஏற்பாட்டில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பாஜக மாவட்ட பொறுப்பாளர் மீனாட்சி சுந்தரம் கலந்து கொண்டு பண்டிட் தீன் தயாள் உபாத்யாவின் 57வது நினைவு நாளை ஒட்டி அவரது திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்திய பின்னர் 1000க்கும் மேற்பட்டவர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் சுரேஷ் கண்ணா, சங்கர் குரு, ஞானவேல், மாரியப்பன், சித்திரை செல்வன் உள்ளிட்ட ஏராளமான பாஜகவினர் கலந்து கொண்டனர்.